மதுரையில் முதலமைச்சரின் ரோட் ஷோவை முன்னிட்டு ஏராளமானோர் குவிந்து வருகின்றனர். இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜெகநாத் வழங்கிட கேட்கலாம். ஜெகநாத், வணக்கம். முதலமைச்சரின் ரோட் ஷோவிற்காக அங்கு எவ்வளவு மக்கள் கூடியிருக்கிறார்கள்? முதலமைச்சர் எவ்வளவு தூரம் பயணிக்க இருக்கிறார்? விவரங்கள் என்ன? வணக்கம். மதுரையில் திமுக பொதுக்குழு கூட்டத்திற்கு பங்கேற்பதற்காக வந்துள்ள தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு முதல் முறையாக மிக நீண்ட தொலைவிற்கு ரோட் ஷோ மூலமாக வரவேற்பு அளிக்கப்படுகிறது. குறிப்பாக மதுரை பெருங்குடி பகுதியில் இருந்து 5 மணிக்கு துவங்கி ஆரப்பாளையம் வரை மாநகர் பகுதிகளில் சுமார் 17 கிலோமீட்டர் தொலைவிற்கு இருபுறமும் பார்த்தீர்களானால் தொண்டர்கள் பொதுமக்கள் வந்து முதலமைச்சர் சந்திக்க இருக்கிறார். குறிப்பாக பெருங்குடியில் துவங்கி அவனியாபுரம், வில்லாபுரம், ஜெயவிலா சந்திப்பு, சோலை அழகுபுரம், ஜெயந்தபுரம், தீவா நகர், டிவிஎஸ் நகர், பானார்த்தம், பொன்மேனி, காலவாசல், குருத்தேட்டர், ஆரப்பாளையம், ஏஏ ரோடு, புதுச்செயல் ரோடு வழியாக ஆரப்பாளையம் கிராஸ் ரோட்டில் அவர் வந்து நிறைவேறுகிறார். இதற்காக கங்க்ராட்ஸ். யார் அந்த பையன்? கல்யாணம் இல்ல, நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். எப்படி? பாஸ் வாலா. பி தி பாஸ். பொதுவாக முதலமைச்சரை காண்பதற்காக மதுரையில் இந்த 17 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய சாலை எங்கிலும் பார்த்திருந்தால் மக்கள் தொண்டர்கள் அதிக அளவில் காணப்படுகிறார்கள். பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பல்வேறு தொகுதி வாரியாக்களாக மக்கள் அனைவரையுமே வந்து பார்த்திருந்தால் இங்கு முதலமைச்சரை பார்ப்பதற்காக அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். பெண்கள், கை குழந்தைகளுடன் மற்றும் வயதானவர்கள் என அனைத்து தரப்பினரும் இங்கு முதலமைச்சரை காண்பதற்காக பாலங்கள், சாலையோரங்கள் அனைத்து இடங்களிலுமே அதிகமாக காணப்படுகிறது. வண்டியாக முதலமைச்சரை பார்ப்பதற்காக வண்டிகளை அழைத்து சென்று முதலமைச்சரை பார்ப்பதற்காக இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் மக்கள் அனைவரும் அந்த வாகனத்தில் பயணித்து முதலமைச்சரை பார்ப்பதற்காக இங்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். சுமார் 5 மணிக்கு மதுரையில் இந்த ரோட் ஷோவானது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கி இருக்கிறது. தொடங்கிய பின்பு பார்த்தீங்கன்னா 5:30 மணி அளவில் ஜெயந்தபுரம் வீரகாளியம்மன் கோவில் அருகே இருக்கக்கூடிய திமுக சார்பாக 50 லட்சம் செலவில் அமைக்கப்பட்டிருக்கிற நிரந்தர இரும்பு கூரையை திறந்து வைக்கிறார் முதலமைச்சர். இப்பகுதியில் காரில் இருந்து நடந்து சென்று மக்களை சந்திக்க இருக்கிறார் என்று கூறப்படுகிறது. மேலும் மாலை 6:30 மணிக்கு ஆரப்பாளையம் கிராஸ் ரோடு பகுதியில் மறுவடிவத்தில் வெண்கலத்தில் நிறுவப்பட்டுள்ள மதுரை மாநகராட்சி முதல் மேயராக இருந்த முத்துவின் சிலையை திறந்து வைக்கிறார் முதலமைச்சர். முதலமைச்சர் ரோட் ஷோ மேற்கொள்ள வழிகள் என்றும் போக்குவரத்து செய்யப்பட்டு மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தற்போது இந்த பகுதியில் ஆயிரக்கணக்கான காவல்துறையினர் வழி எங்கிலும் பாதுகாப்பில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சரின் ரோட் ஷோவானது மதுரையில் தொடங்கியிருக்கிறது. முதலமைச்சரை பார்ப்பதற்காக பல்லாயிரக்கணக்கான மக்கள் காத்துக் கொண்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி ஜெகநாத். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் தளபதி விஜய் கலகலப்பும் கைகலப்பும், ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.